ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பிடிகே ஃபிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் பிடி அரசகுமார் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் அருள் அஜித் இயக்கத்தில் நடிகைகள் சிவதா மற்றும் ரம்யா பாண்டியன் முக்கிய வேடங்களில் நடித்திருக்கும் கைலன் திரைப்படத்தின் முன்னோட்ட வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. ஜூலை 25ஆம் தேதியன்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகும் கைலன் திரைப்படத்தில் சிவதா, ரம்யா பாண்டியன், பிரஜின், மனோபாலா, ஞானசம்பந்தம், அபிஷேக் ஜோசப், அனுபமா குமார் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். அமீன் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு கார்த்திக், ஹர்ஷா, ஹரி எஸ்ஆர் இசையமைத்திருக்கிறார்கள். விறுவிறுப்பான த்ரில்லராக தயாராகி இருக்கும் இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்தை வெளியிடும் குழுவில் இக்குழுவினருடன் இயக்குநர்கள் கே. பாக்கியராஜ், கௌரவ நாராயணன், தயாரிப்பாளர் கே. ராஜன், தனஞ்சயன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் தயாரிப்பாளர் பிடி அரசகுமார் பேசுகையில், இங்கு வருகை தந்து சிறப்பு அழைப்பாளர்களுக்கு முதலில் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் கே. ராஜன் இங்கு வந்தவுடன் கைலன் படத்தின் கதை என்ன, கிரைம் ஸ்டோரியா, ஃபேமிலி ஸ்டோரியா என கேட்டார். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அது என்ன என்று எனக்கு தெரியாது. இயக்குனர் அஜித் மீதான நம்பிக்கையில் நான் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை. ஏதோ சம்பிரதாயத்திற்காக ஒரே ஒரு நாள் படப்பிடிப்பு தளத்துக்கு வாருங்கள் என்றனர். அதற்காக சில மணித்துளிகள் அங்கு சென்றேன். இந்த படத்தை பற்றி நான் சிந்திப்பதை விட அன்பு தம்பி அருள் அஜித் சிறப்பாக சிந்தித்திருக்கிறார். மிக சிறந்த திரைக்காவியமாக கொண்டு வர வேண்டும் என அவர் கடினமாக உழைத்திருக்கிறார். அதை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்திருக்கிறேன். உங்களுடன் இணைந்துதான் நானும் இந்த படத்தின் முன்னோட்டத்தை பார்த்தேன். இந்த படத்தின் நாயகி சிவதா தங்கமான சகோதரி. ஒவ்வொரு முறையும் பணிவாக நடக்கும் அவருடைய நடவடிக்கைகள் போன்று சினிமாவில் காண்பது அரிது. அவர் இந்த திரைப்படத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். நாடக குடும்பத்திலிருந்து சினிமாவிற்கு வந்தவன் நான். எனது தாய் மாமன் வி. கே. சக்திவேல் மணப்பாறையில் மிகப்பெரிய கலைஞர். கலைஞானத்தின் தம்பி போல பணியாற்றியவர். பெரிய மருது, மிருதங்க சக்கரவர்த்தி போன்ற படங்கள் நடித்திருக்கிறார். எனது தாத்தாவும் நாடக நடிகர் தான். அந்த வகையில் என்னுடைய இரத்தத்திலும் கலை உணர்வு ஊறியிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் திரைத்துறையில் சாதிக்கலாம் என காத்திருந்தேன். 1988, 89ஆம் ஆண்டுகளில் நடிகராக வேண்டும் என்ற ஆசையில் சென்னைக்கு வருகை தந்த என்னை இயக்குனர் டி. ராஜேந்தர் தான் திசை திருப்பினார். இதை அவரிடமே சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த ஆசையை அப்போது கே. பாக்கியராஜிடம் தெரிவித்திருந்தால் நடிகராகியிருப்பேன். 89ஆம் ஆண்டிலிருந்து தமிழ் திரையுலகில் பணியாற்றுகிறேன். ஆனால் தற்போதுதான் முதல் முறையாக கைலன் திரைப்படத்தை தயாரித்திருக்கிறேன். இத்திரைப்படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளுக்கும் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.